சுவாமி சுவாமி. திருநள்ளாறு நின்றாளும் சனிவார யோகநாதன் எம் சனி பகவானே. சடையாண்டி சிவனாண்டி அடியேனுமாகி பெருமை கொள்ளும் சூலாயுதனே. பத்மபீட சுவாமி குச்சனூர் சுவாமி சுக்ரன் தோழனாகி கார்வண்ண மேனி தாங்கி கதியுமாகி விதியுமாகி சுவாமி. வாழ்வேதுமாகி வழியுமாகும் சுவாமி. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. 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 சரணம் 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 சனீஸ்வரா சரணம். சரணம் 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 சனீஸ்வரா சரணம். நீ கொடுத்தால் தடுப்பதற்கு யாரு கூரையா? நீ பிடித்தால் விடுவதற்கு 7.5 ஆண்டையா. நீ கொடுத்தால் தடுப்பதற்கு யாரு கூரையா? நீ பிடித்தால் விடுவதற்கு 7.5 ஆண்டையா. சுவாமி சாயை புத்திரனே சுவாமி வன்னி சமித்தனே. சுவாமி சாயை புத்திரனே சுவாமி வன்னி சமித்தனே. மலையோ துளியோ யாருக்கும் கொடுக்கும் தெய்வமே. இறையே ஈசாதீசன் அழகு அம்சமே. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. 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 சரணம் 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 சனீஸ்வரா சரணம். சரணம் 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 சனீஸ்வரா சரணம். நல தீர்த்தம் தலை வைத்தால் பாவம் ஏதையா? உனை பார்த்த கணப்பொழுதில் யோகம் தானையா. நல தீர்த்தம் தலை வைத்தால் பாவம் ஏதையா? உனை பார்த்த கணப்பொழுதில் யோகம் தானையா. சுவாமி காகவாகனா சுவாமி ஆயுக்காரகா. சுவாமி காகவாகனா சுவாமி ஆயுக்காரகா. மனதில் உனையே நினைத்தால் கொடுக்கும் தெய்வமே. இறையே ஈசாதீசன் அழகு அம்சமே. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. 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 சரணம் 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 சனீஸ்வரா சரணம். சரணம் 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 சனீஸ்வரா சரணம். திருநாளே சுரம் ஈசனே
எமை நலமாக்கும் சனீஸ்வரனே திருநாளேச்சுரம் ஈசனே எமை நலமாக்கும் சனீஸ்வரனே சாயாசுதனே அருள் தரும் யோகேஸ்வரனே அனுஷத்தில் அரசாள்பவனே ஐயனே சாயாசுதனே அருள் தரும் யோகேஸ்வரனே அனுஷத்தில் அரசாள்பவனே ஐயனே நளனவன் தெய்வ சரித்திர கதையை செவி கொண்டு கேட்கும் அன்பரின் வாழ்வினை காப்பாற்றும் கரையேற்றும் சனி தேவனே நளனவன் தெய்வ சரித்திர கதையை செவி கொண்டு கேட்கும் அன்பரின் வாழ்வினை காப்பாற்றும் கரையேற்றும் சனி தேவனே கெடுத்தாலும் உனை போலவே அள்ளி கொடுப்பார்கள் எவர் மண்ணிலே கெடுத்தாலும் உனை போலவே அள்ளி கொடுப்பார்கள் எவர் மண்ணிலே திருநாளேச்சுரம் ஈசனே எமை நலமாக்கும் சனீஸ்வரனே திருநாளேச்சுரம் ஈசனே ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். இந்த ஆலயம் என்பது வட திருநெல்லா சனீஸ்வரர் பஞ்சமுக ஆஞ்சநேய ஆலயம். இந்த ஆலயமானது வெங்கடாஜலம் தெரு மேற்கு மாம்பலத்தில் உள்ளது, சென்னை 33. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்றால் இங்கே நீலாம்பிகை சமேத சனீஸ்வரர் தனி சன்னதி நீலாம்பிகையோடு இருக்கார். யக்ஞ கணபதி சுவாமி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து இல்லை சாதா ஆஞ்சநேயர் பார்ப்போம். இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர், விஷ்ணு துர்காம்பிகை இங்கே பரிபாலிச்சிருக்கா. இந்த கோவில் ஆலயன்றது கிட்டத்தட்ட வந்து 90 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது. 1934 இந்த ஆலயம் இருக்குது. இந்த வெஸ்மாம்பலம் மேற்கு மாம்பலன்றதுக்கு முன்னாடி இது புலியூர் ஜமீனை சேர்ந்த இடம். அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அப்போ இந்த தெருவில் வசித்த வெங்கடாஜல ஐயர் என்பவர் அவர் வந்து முதல்ல சின்னதாக ஆஞ்சநேயரை வச்சு ஆரம்பித்தார். பின்னாடி பஞ்சமுக ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான்லாம் வச்சு நீலாம்பிகை சமேத சனீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருந்தார். இங்கே 1952 மகாபிரிவா வந்தபோது எல்லாருக்கும் மகாபிரிவா அவர் வந்தபோது இங்கே தான் மேலே போட்டு தங்கினா அந்த காலத்தில் இதில் புலியூர் ஜமீன் காலத்தில். அப்போ அவள் தான் வந்து இந்த கோவிலுக்கு வட திருநெல்லா சனீஸ்வர பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேய ஆலயம் வந்து இந்த கோவிலுக்கு பேர் கொடுத்துட்டு போனார். அன்னிலேருந்து இன்றைக்கி விளங்கிட்டுருக்கு. இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறுது அப்படி சனிப்பயிற்சி. இப்போது அடுத்தது வரப்போகிற மார்ச் 6ஆம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறும் போது, அடுத்தது வந்து நவராத்திரி காலத்தில் விஷ்ணு துர்காம்பிகைக்கு 10 நாள் அலங்காரம் நடக்கும். அதே மாதிரி வந்து ஹனுமத் ஜெயந்தி போது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு ஹோமங்கள், ஹனுமத் காயத்ரி ஹோமம், ராமஷடாட்சி ஹோமம் அதெல்லாம் நடைபெறும். அதே மாதிரி வீதி உலா, லட்சாசனிலாம் நடைபெறும். அதே மாதிரி சிறப்பாக நடைபெற்றுருக்கு ஆலயம். அது இல்லாமல் இங்கே வந்து பிரதோஷ நாயனார் இருக்கார். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவனுக்கு ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வர சுவாமி, அந்த சுவாமிக்கு அபிஷேகம் ஆகி பூஜை ஆகும். சங்கட சதுர்த்தி யக்ஞ கணபதி சுவாமிக்கு வந்து மகா கணபதி ஹோமம், ஈவினிங் கணபதி ஹோமம் நடந்து மாலை எல்லாருக்கும் அர்ச்சனை சிறப்பாக பூஜை மகா அபிஷேகம் நடந்து அர்ச்சனைகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்காம்பிகைக்கு சிறப்பு சகஸ்ராம் ஈவினிங்கில் நடக்குது. துர்கைக்கு லலிதா சகஸ்ராம். அது மாதிரி இந்த கோவிலில் வந்து என்னென்ன தோஷங்கள் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த 3 சனியும் உள்ளவா வந்து இங்கே வந்து 3 வாரம், 7 வாரம், 9 வாரம் அப்படி வந்து இங்கே வந்து கோவிலை சுற்றிட்டு விளக்கேற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால்தான் இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இங்கே வந்து அங்கே திருநள்ளாவில் வந்து அங்கே தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சனீஸ்வர பகவான், இங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து
நேராக அவருக்கு நேராகவே மூர்த்தி தான் விசேஷம். இங்கே நேராகவே நின்று அவருக்கு மகா அபிஷேகம் பண்ணி சனிக்கிழமையில பார்த்தோம்னா நமக்கு உள்ள எல்லா தோஷமும் கூட நிவர்த்தி ஆகும். அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா, சாதாரண நாளில் கூட இந்த இவருக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு எள் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். சனிக்கிழமை முடி தான் வரணும்னு இல்லை, எல்லா நாட்களையுமே வந்து எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணி சிறப்பாகவும் நல்லாவும் நடைபெறுகிறது. எல்லாரும் அடுத்தது வந்து வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி இங்கே உற்சவ விக்கிரகமாக இருக்கார். குரு பயிற்சியும் போது பூஜைகள் மகாபிஷேகங்கள்லாம் நடக்கும். வியாழக்கிழமையில் மகா தட்சிணாமூர்த்திக்கு வந்து அபிஷேகம் காலையில் அபிஷேகம் ஆகிடும். வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறவரெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் வந்து தரிசனம் பண்ணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வந்து நீலாம்பிகை சமேத சனீஸ்வர சுவாமி நீலாம்பிகா சமேத சனீஸ்வர சுவாமி தரிசனம் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி இங்கே உற்சவராக இருக்கார். அவரும் செவ்வாய்க்கிழமையில் பூஜை நடக்குது. சஷ்டி கிருத்திகை காலத்தில் வந்து பூஜை நடக்குது. பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த காலத்தில் வந்து மகாபிஷேகங்கள் திருக்கல்யாண உற்சவங்கள்லாம் நடைபெறும். எல்லாரும் வந்து மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டு தெய்வத்தோட அனுகிரக நீலாம்பிகா சமேத சனீஸ்வர அனுகிரக பெறும்படி கேட்டுக்கிறோம். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி காலத்தில் வந்து இங்கே வந்து முன்னாள் 5ஆம் தேதி வந்து சனிப்பிரீதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ராசிகள் ஹோமங்கள்லாம் நடைபெறுது. அந்த ஹோமத்தில் கலந்து சிறப்பாக அவளுடைய தோஷங்கள்லாம் போக்கிவிட்டு கேட்டுக்கொள்கிறோம். மறுநாள் காலையில் 8 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுது. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சிறப்பு அர்ச்சனை நடைபெறும். காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் சனி பயிற்சிக்கோசரம் சிறப்பு அர்ச்சனை நடைபெறும். வந்து கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வாம்பலம் ஏரியாவில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக வசித்து வரேன். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தமான கோவில். எங்கள் அப்பா காலங்கள்லேருந்தே இருக்குது. எங்கள் அப்பா அடிக்கடி வருவாருங்க. இப்போ நான் வந்துட்டுருக்கேன். இப்போ எங்கள் அப்பா காலமாயிட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டுருக்கேன். எவ்ரி சாட்டர்டே எள்ளு விளக்கு ஏற்றி வச்சு இங்கே 4 சன்னதியும் காமிச்சிட்டு பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அது பிரகாரம் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு வருது என்னோடய வாழ்க்கையில். சக்தி வாய்ந்த வடதிருநள்ளாறுன்னு பேர் இங்கே சனீஸ்வரன் கோவில். அதுக்கு தனி சன்னதி இருக்குங்க. நல்ல பிரசித்தமான கோவில் அது. இந்த வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவில் இது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அது. ஸோ இது அம்பாள் இருக்காங்க. இது பிரதோஷ டயத்தில் பிரதோஷ பூஜை நடக்கிறது. இவருக்கு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குது, பிள்ளையாருக்கு சன்னதி இருக்குது. எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணிட்டு வர்றாரு. இந்த சிவாச்சாரியார் நம்ம சுரேஷ் சுவாமிகள் வந்து நல்லா பண்ணுறாரு. அவர் எவ்ரி சாட்டர்டே வந்து அன்னதானம் நடக்கிறது இங்கே. சாயங்காலம் அண்ட் காலையில் 2 வேளைக்கும் நல்ல பிரசித்தமான ஒரு க்ரௌடு நிறையா இருக்கிற நாள் சனிக்கிழமை தான். எல்லாம் நல்லபடியாக வந்து செய்வீங்க. நல்ல வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும். வணக்கம், என் பேர் ஞானசேகர். நான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷமாக வந்து சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணிக்கு அந்த டைமில் வந்தோன்னா ரொம்ப அமைதியான அட்மாஸ்பியரு. அதுவும் வந்து போத்தீஸ்க்கு ஆப்போசிட்லேயே லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா உள்ளே வந்து சனீஸ்வரனுக்காகவே வந்து ஒரு தனியாக வந்து ஸ்தலம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான, அதுவும் சங்கராச்சியாரை வந்து இந்த பக்கம் போகிறச்ச இந்த இடத்துக்கு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த கோயில் சாட்டர்டே வந்துட்டு ஒரே ஒரு எல் விளக்கு, சனீஸ்வரன், விநாயகர், ஆஞ்சநேயர், விஷ்ணு துர்க்கை இந்த 4 சன்னதியும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். இந்த ஐயர் வந்துட்டு காலையில் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா 6:30க்கு நான் அப்படியே தேடுவேன். நான் அருமையாக வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 வாரம் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நடக்கும். மனசு அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு முறை தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கோயில்கள், சாமி தரிசனம் வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து கடந்து செல்லலாம். லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலிக்காக நான் வந்து வருவேன். நான் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து அனைத்துமே வந்து நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ரெக்வெஸ்ட்டு வந்து பாருங்கள், 5-6 வாரம் வந்து பாருங்கள். சின்னதாக ஒரு எல் விளக்கு வந்து வாங்கி ரெகுலராக நான் பண்ணுவேன். நான் சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம், என் பேர் வெங்கட்ராமன். இந்த கோயிலில் நான் ட்ரஸ்டியாக இருக்கேன். இதுக்கு எங்கள் கொள்ளு தாத்தா தான் முதல்ல பண்ணியிருந்தார். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 6ஆம் தேதி சனி பயிற்சி இருக்குது.
அதுக்கு முதல் நாள் வந்து இங்கே ஹோமம் பண்ணுறோம். பத்திரகோடிகள் அனைவரும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சனி பகவானின் ஆசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 6ஆம் தேதி காத்தால சனி பயிற்சி காத்தால 8:30க்கு கும்பலக்கத்திலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. பத்திரகோடிகள் அனைவரும் வந்து இந்த அபிஷேகம் சனி பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த கோயில் நாங்கள் 5 நாளைக்கு ஒருக்க வருவோம். வந்து 2-3 தடவை அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கோம். நினச்ச இது நடக்குது. அதனால் இப்போ என் பையனுக்கும் என் பேத்திக்காக வேண்டிட்டு இங்கே வந்திருக்கோம். இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அபிஷேகத்தை கொடுத்துட்ருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு இந்த கோயிலுக்கு வந்தது தான் அவருக்கு தொழில் டெவலப் ஆச்சு. ஒரு வாரம் ஒரு 7 வாரம் வந்து விளக்கு போட்டதுக்கப்புறம் அவருக்கு கோயிலுக்கு வந்து தொழில் டெவலப் ஆச்சு. அது மாதிரி என்ன வேண்டுதல் நடந்தாலும் இந்த கோயில் வந்து வேணால் நடக்கும். ஒரு 7 வாரமோ இல்லை 5 வாரமோ நம்ம தொடர்ந்து வந்தோம்னா கண்டிப்பாக வேண்டுதல் நடக்கும். இப்போ என் கணவரோட வேண்டுதல் நடந்துருச்சு. இப்போ என் தம்பிக்காகவும் என் பாப்பாக்காகவும் இந்த வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. நான் படிக்கிற காலத்துலேருந்தே இங்கே தான் இருக்கோம். அதனால் இப்படி வந்துட்டுருக்கும்போது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இங்கே வருது பழக்கம். ஸோ என்ன கோயிலில் இந்த பெருமாள்கிட்ட வாங்கிட்டு கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது வாரம் வந்து அதை வந்து பார்த்துட்டு போனால் அனுபவிச்சா தான் தெரியும் அதனுடைய நிஜங்கள்லாம். ஸோ இந்த கோயிலுக்கு வருது ரொம்ப பிரமாதம். இறையே ஈசாதீசன் அழகு அம்சமே. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. 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 சரணம் 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 சனீஸ்வரா சரணம். சரணம் 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 சனீஸ்வரா சரணம். நல தீர்த்தம் தலை வைத்தால் பாவம் ஏதையா. உனை பார்த்த கணப்பொழுதில் யோகம் தானையா. நல தீர்த்தம் தலை வைத்தால் பாவம் ஏதையா. உனை பார்த்த கணப்பொழுதில் யோகம் தானையா. சுவாமி காகவாகணா. சுவாமி ஆயுக்காரகா. சுவாமி காகவாகணா. சுவாமி ஆயுக்காரகா. மனதில் உனையே நினைத்தால் கொடுக்கும் தெய்வமே. இறையே ஈசாதீசன் அழகு அம்சமே. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. சரணம் 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 சனீஸ்வர பகவானே. சரணம் சரணம் சரணம்